அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ட்ரேட் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரெடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே இந்த லெவலில் தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க. நம்ம நேத்தியோட ப்ரெடிக்ஷன்லேயே சொல்லியிருந்தோம், இன்றைக்கி ஒரு சைடுவே மாதிரியான ஒரு மார்க்கெட்டில் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50% ஆஃப் மொமெண்டம் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அது மாதிரி நல்ல ஒரு சைடுவேயான ஒரு மார்க்கெட் வந்து இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. இதில் மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸில் இருந்து நம்ம டைமிங் கேண்டில் பார்த்தீங்கன்னா அதுதான் லோவே. அதுக்கப்புறமா மார்க்கெட்டில் வந்து லோ வைக்கவே இல்லை. இதுதான் நம்மளுடைய டைமிங் கேண்டில் அண்ட் நம்பர்ஸை வச்சு மட்டுமே நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஈவன் தோ இந்த ஹை கட் ஆகும் பொழுது நீங்கள் என்ட்ரி எடுத்தாலும் சரி, இல்லை இந்த லோவில் சப்போர்ட் எடுக்கும் பொழுது நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தாலும் சரி, நீங்கள் எண்டாவது வரைக்குமே நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருந்திருப்பீங்க. அகைன் நம்மளுடைய டைமிங் கேண்டில் வந்து 12.5, இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிங்க அப்படின்னா இதனுடைய லோ கட்டாயிருந்தாங்க. பட் நம்மளுடைய செகண்ட் டைமிங் கேண்டிலுடைய லோ வந்து கட்டே ஆகலை. ஈவன் தோ நம்ம எண்ட் ஆஃப் தி வரைக்குமே இந்த டைமிங் கேண்டில் வச்சு மட்டுமே நம்ம ட்ரேட் எடுக்கும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருந்திருப்போம். நம்மளுடைய லெவல்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்பவே பெரியதாக இருந்தது. அதனாலேயே நமக்கு அப் அண்ட் லோவில் வந்து நம்ம லெவல்ஸ் வந்து இன்றைக்கி டச் ஆகலை. பட் நம்மளுடைய டூல் வந்து இன்றைக்கி 1 மினிட்ல வந்து சூப்பரான பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணியிருந்தாங்க. எல்லா டீட்டெயிலுமே நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். லைவ் மார்க்கெட்டோட அப்டேட்டாக இருந்தாலும் சரி, நாம் என்ன கால் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயமே நாம் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ப்ளூ கலர்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் எல்லாமே நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் கூட இருக்காது, இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனாங்க. பட் இதில் இருந்தே நம்ம அப்ராலி வந்து போக வேண்டாம் அப்படின்னும், இந்த இடத்துல இருந்து, அதாவது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார் த மார்க்கெட், அதுவும் எக்ஸ்பெஷலி பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணினோம். அதனுடைய லோ கட் ஆனதுமே எக்ஸாக்டாக எந்த இடத்துலேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்காங்கன்னு பாருங்கள். அகைன் பாருங்கள் எந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் சப்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறமா எக்ஸாக்டாக ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட நம்மளுடைய நம்பர்ஸ் தாண்டி 654 தாண்டி க்ளோஸ் வைக்கவே இல்லை. அகைன் இந்த இடத்துல நம்ம ஷார்ட் போயிருந்தாலும் கூட இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸிட் பண்ணியிருந்துருக்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் நாம இந்த இடத்துல ஒரு ஷார்ட் வந்து கேப்சர் பண்ணியிருந்தோம், இந்த இடத்துல ஒரு லாங் அண்ட் அகைன் ஒரு லாங் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு 1 மினிட் டைம் ஃப்ரேமில் கூட நம்மளுடைய டூல் வந்து சூப்பரான ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு முடிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நாம கொடுத்த டைமிங் கேண்டில் வந்து இதுதான் 12:20 அண்ட் இந்த டைம், இந்த 2 டைம் தான். இதனுடைய ஹை தான் வந்து அதுக்கப்புறமா ஹையே. இந்த லோ கட் ஆனதுமே எந்த அளவுக்கு ஒரு ஃபால் பாருங்கள், நல்ல ஒரு ஃபால் வந்து ஆயிருந்தாங்க இந்த இடத்துல. அகைன் வந்து ஒரு சைட்வேயான ஒரு மார்க்கெட்டில் வந்து இருந்தாங்க. இந்த நம்பர்ஸ்லேயே வந்து எத்தனை கேண்டில் வந்து டச் ஆயிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஈவன் இந்த நம்பர்ஸ்லேயே வந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்தாங்க ஃபார் பேங்க் நிஃப்டி. இந்த இடத்துல இருந்து அப்ராலி கொடுத்ததுமே எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸையும் தாண்டி மார்க்கெட் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்காங்க. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்து நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் எல்லாமே இன்னைக்கு சூப்பராக ரெஸ்பெக்ட் ஆயிருந்தாங்க. நம்மளுடைய டூலின் படியுமே இன்னைக்கு சூப்பரான ஒரு என்ட்ரி வந்து இருந்தது. 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியுடைய நம்ம டூலின் படி சார்ட்டு. நமக்கு இன்னைக்கு என்ட்ரி கிடைச்ச பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் செல்லுக்கு இதுதான் சரியான ஒரு புல் பேக் ஏரியா. எப்போல்லாம் நம்ம வந்து செல்லில் இருக்கும் சிக்னல் அந்த க்ரீன் கலர்ஸ் அண்ட் ரெட் கலர்ஸில் டச் ஆகிட்டு ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகும் பொழுது, வெளியே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும் பொழுது இந்த லோவில் நம்ம வந்து என்ட்ரி எடுத்துட்டு இதனுடைய ஹையில் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் போடும். பட் நமக்கு கிடைச்ச பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோவில் இருந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸு, நம்ம கேப்சர் பண்ண பாயிண்ட் 220 பாயிண்ட்ஸ். இது ஃபஸ்ட்டு என்ட்ரி. அகைன் பாருங்க இந்த இடத்துல எல்லாமே நமக்கு வந்து நல்ல ஒரு பை சிக்னல் வந்து வேலிடான பை சிக்னல். பட் நமக்கு புல் பேக்கே கிடைக்கல, நல்ல ஒரு ஃபால். எப்போ வந்து ஒரு கேண்டில் டச் ஆகி அதனுடைய ஹை அண்ட் லோ வந்து க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் நம்ம வந்து பை அண்ட் செல் வந்து இனிஷியேட் பண்ணணும். பட் இதன்படி நம்ம பை இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. இதில் ஒரு செல் கேண்டில் வந்து போட்டிருக்காங்க. இந்த செல் கேண்டில் போட்டு லோ கட் ஆகலை அப்படின்னா இமீடியட்டாக நம்ம பை போக வேண்டிய பிளேஸ் வந்து இதுதான். இந்த லோவில் தான் நமக்கு ஸ்டாப் லாஸ். இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 140
பாயிண்ட்ஸ் வந்து இதில் நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். அகைன் பாருங்கள், இந்த இடம் மறுபடியும் நமக்கு புல் பேக் ஏரியா. இந்த இடம் அண்ட் இந்த இடம் எல்லாம் நமக்கு நல்ல ஒரு புல் பேக் ஏரியா. இந்த இடங்களில் வந்து நம்ம இந்த லோ கட் ஆகும் பொழுது எடுத்துகிட்டு இந்த ஹையில் ஸ்டாப் லாஸ் போடணும். இதில் பாருங்கள், நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். இந்த லோலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தேன் 240 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் இன்ட்ராடேயில் மட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஒரு என்ட்ரி இருந்தது, இதில் ஒரு என்ட்ரி லாங்குக்கு, அகைன் வந்து இதில் வந்து ஒரு என்ட்ரி, மொத்தம் 3 என்ட்ரி வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. தேர்ட் என்ட்ரி வந்து இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க. ஈவன் தோ இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி கொடுத்தாலும் கூட நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது 1, இது 2, 3 மூணுமே நமக்கு இன்றைக்கி சக்ஸஸ் ஆயிருந்தாங்க ஃபார் இன்ட்ராடேயில். பட் இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு நம்ம அவாய்ட் பண்ணணும். எதனால அப்படின்னா இது ஒரு பாக்ஸ் மாதிரியான ஒரு பேட்டர்ன். இந்த பாக்ஸ் மாதிரியான ஒரு பேட்டர்னில் நம்ம புல் பேக்கை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது வந்து நமக்கு நல்லது. ஆல்ரெடி 3 என்ட்ரி நமக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் பொழுது இந்த என்ட்ரியை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இந்த என்ட்ரியை நம்ம என்ட்ரி எடுக்கல, பட் பை போட்டதுக்கு அப்புறமா நல்ல ஒரு ரேலி கொடுத்துருந்தாங்க. நமக்கு ஒரு புல் பேக் கிடைக்கும் பொழுது மட்டுமே நம்ம என்ட்ரி ஆயிருந்திருப்போம் ஃபார் லாங்குக்கு. பட் பேஸ்ட் ஆன் இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 என்ட்ரியுமே இன்னைக்கு நல்ல ஒரு சூப்பரான சக்ஸஸ் என்ட்ரி வந்து கிடைச்சிச்சு, இந்த மாதிரி ஒரு சைட்வேயான ஒரு மார்க்கெட்டில் கூட. இப்போ நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய நம்ம டூலின் படி 1 மினிட் இன்ட்ராடே நம்ம பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக ஒரு ஷார்ட் கிடைச்ச ஏரியா வந்து இந்த இடம் தான். இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஷார்ட் போயிருக்கணும். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இதுதான். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மோர் தான் ஒரு 380 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கேப்சர் பண்ண முடிந்தது. அகைன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி நமக்கு ஒரு 8 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 10 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அகைன் பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ஒரு புல் பேக் ஏரியா வந்து ஃபார் பைக்கு. பட் நமக்கு ஹை கட் ஆனதுக்கு அப்புறமா இந்த லோவில் தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடணும். அகைன் ஒரு 10 rupees நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சாலும் கூட ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 20 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருந்திருப்பாங்க இந்த என்ட்ரியில். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஷார்ட் நம்ம எடுக்கிறோம், அகைன் வந்து இந்த லாங் எடுக்கிறோம், அதுலேயும் நமக்கு ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து இதாச்சு. பட் அதுக்கப்புறமா நமக்கு வந்த என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்த பை கேண்டில் போட்டு ஹை கட் ஆனதுமே எக்ஸாக்டாக நமக்கு என்ட்ரி கிடைச்ச பிளேஸ் வந்து இதுதான் புல் பேக் ஏரியா. இந்த ஹை கட் ஆனதுமே என்ட்ரி, இந்த லோவில் தான் ஸ்டாப் லாஸ். இதில் நமக்கு கிடைச்ச பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், நமக்கு 82 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இன்றைக்கி ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும் எண்ட் ஆஃப் டே வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணும் பொழுது. நீங்கள் இதில் 20 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம லாஸ் பண்ணியிருந்தோம், இதில் 80 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணும் பொழுது நம்ம மோர் தென் 60 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டபிளாகவே இருப்போம் நிஃப்டியில். இது மாதிரியான சைட்வே மார்க்கெட்டில் கூட ஒன்லி இந்த புல் பேக்கில் மட்டும் நம்ம ட்ரேட் எடுக்கும் பொழுது நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் டூலின் படியும். நம்ம எப்படி நம்ம இன்ட்ராடே லெவல்ஸை வச்சு ட்ரேட் பண்ணலாம், டைமிங் கேண்டில் வச்சு ட்ரேட் பண்ணலாம், மற்றும் டூலை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம எவ்ரிடே பார்த்துட்ருக்கோம். இது உங்களுக்கு நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸாக இருக்கும். இப்போ நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஹேவல்ஸ் வந்து நம்ம சொன்ன மாதிரியே ஹேவல்ஸுடைய சார்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாக்டாக பை போன இடம் அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம பை போயிருந்தோம். நீங்கள் ப்ரீவியஸாக நம்ம டெலகிராம் குரூப்பை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 42 ரூபீஸில் நாம் என்ட்ரி எடுத்திருந்தோம். அகைன் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 130, அதாவது இது 2 to 3 டைம்ஸ் வந்து நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைச்சிருக்காங்க. இந்த இடத்துல அது நம்ம எதனால என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா இது செல் லோ போட்டு இந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 1008 கால் ஆப்ஷன் வந்து ஆகஸ்ட் மந்தோடையது செல் போட்டு அந்த லோ கட் ஆகலை அப்படின்னா இமீடியட்டாக நம்ம பை போகணும். இந்த லோவில் கம்மியான ஒரு ஸ்டாப் லாஸில் நம்மளுடைய டார்கெட்டே என்னவாக இருக்கும் அப்படின்னா எந்தெந்த இடங்கள்லாம் நமக்கு கம்மியான ஸ்டாப் லாஸாக இருக்கும் அந்த இடங்கள் மட்டும்தான் நம்ம என்ட்ரி ஆகும். மொமெண்டம் வந்து பெருசாக பிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி நல்ல ஒரு ரேலி வந்து கேப்சர் பண்ணியிருந்தோம். ஈவன் இன்னைக்கு தான் நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்தோம். நம்மளுடைய டார்கெட் 125, அதுக்கு இன்னைக்கு ஹிட் ஆனதுமே நம்ம இன்னைக்கு எக்ஸீட் பண்ணியிருந்தோம். பட் 130 வரைக்குமே போயிருந்தாங்க. இது இன்னுமே நல்ல ஒரு ரேலி கொடுக்கறதுமான ஒரு ஸ்டாக்ஸ். நாம என்ட்ரியான பிரைஸ் வந்து 42ல நம்ம என்ட்ரி ஆயிருந்தோம். அண்ட் பெர்கர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சேம் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நாம் என்ட்ரியான பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த செல்லு லோ கட் ஆகாமல் இருக்கும் பொழுது இது 15 மினிட்ஸ் பெர்கர் பெயிண்டினுடைய 550 கால் ஆப்ஷன் ஆகஸ்ட். இதில் நம்ம என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7. பட் இன்றைக்கி ஹை போனதுன்னு பார்த்தீங்கன்னா 33 வந்து ஹை போயிருந்தாங்க. எந்த டேட்டில் நீங்கள் என்ட்ரி ஆகிருந்திருப்பீங்க? ஈவன் வந்து நம்மளுடைய ஹேவல்ஸாக இருக்கட்டும் வித்தின் ஒரு 2 to 3 டேஸில் தான் நமக்கு இந்த ப்ராஃபிட் 7 to 33. இது மாதிரி ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ் மட்டுமே நாம் என்ட்ரி எடுத்துகிட்ருக்கோம். ஈவன் நம்ம இன்ட்ராடேக்கு கொடுக்குற ஸ்டாக்ஸ் எல்லாமே அதில் எந்த ஸ்டாக்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வரைக்குமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த டீட்டெயிலுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.
இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொன்ன ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். பட் அதில் பேசிக்காக நம்ம வந்து சிப்லா வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி சிப்லா பார்த்திங்கன்னா மார்னிங்கே நம்ம போட்டிருந்தோம். சூப்பரான ஒரு அப் ரேலி, அதாவது 1 மினிட் டைம் ஃப்ரேமில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ரேலி வந்து கொடுத்துருந்தாங்க. ஈவன் இதெல்லாம் ஒரு புல் பேக் ஏரியா. இந்த இடங்களில் உங்கள் ப்ராஃபிட்டை நீங்கள் கட் பண்ணியிருந்தாலும் கூட அகைன் இந்த இடத்துல நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்துருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் அகைன் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நீங்கள் சிப்லாலையுமே பார்த்துருக்கலாம். அண்ட் நாம் ஃபோக்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து ஹிண்டால்கோ பாருங்கள். ஹிண்டால்கோ நாம் போஸ்ட் பண்ண ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 675 நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்காக சொல்லியிருந்தோம். இந்த லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற மாதிரி. இதனுடைய ஹை வந்து பார்த்திங்கன்னா 695 வரைக்குமே போயிருந்தாங்க. அதாவது இன்ட்ராடேயில் வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து இது மாதிரியான ஸ்டாக்ஸ் வந்து கொடுக்கறது வந்து ரொம்பவே நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி நல்ல ஒரு மொமெண்டம் வந்து நம்ம ஹிண்டால்கோலையும் நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். ஈவன் இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணியிருந்தாலும் கூட மோர் தென் 10 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணியிருந்திருப்பீங்க. அண்ட் அகெயின் ஒன் மோர் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். அது வந்து அபாட் இந்தியா வந்து மறுபடியும் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். இது நல்ல ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக் டு ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம அதை ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது நீங்கள் இன்னுமே ஹோல்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு 28,000 ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறனால நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வச்சு பார்த்துக்கலாம். இதில் நமக்கு எக்ஸாக்டாக புல் பேக் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இதுதான். எப்போல்லாம் இந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸில் வந்து டச் ஆகுதோ கேண்டில், இந்த இடத்துல ஹை கட் ஆகும் பொழுது என்று இந்த லெவலில் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும். நம்மளுடைய டூலின் ரூல் படி இது 5 மினிட்ஸ் படி சொல்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா நம்மளுடைய என்ட்ரி ப்ரைஸ் வந்து இதுவாக இருந்திருக்கும். பட் எண்டாவது வரைக்குமே பார்க்கும் பொழுது மோர் தென் 500 பாயிண்ட்ஸ் வந்து இந்த சிங்கிள் ஸ்டாக்லேயே நம்ம வந்து கேப்சர் பண்ணியிருக்கலாம். இது எல்லா ஸ்டாக்ஸுமே நம்ம இன்னைக்கு கொடுத்துருந்தோம். இன்னைக்கு கிரானுவல்ஸ் மட்டுமே பாருங்க, இன்னைக்கு மோர் தென் 2.84% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ் மட்டுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஈவன் நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொன்ன செக்டார் பார்த்தீங்க அப்படின்னா FMCG செக்டார் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அகைன் வந்து ஐடி செக்டார் வந்து கொடுத்துருந்தோம். இதில் ரெண்டுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 1 மினிட் டைம் ஃப்ரேமில் கூட நம்ம டெலகிராம் குரூப்பில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். இதை மார்னிங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொல்லி கொடுத்த செக்டார்ஸ் இது எல்லாமே 1 டே பிஃபோரே. இப்போ நம்ம இதெல்லாமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலகிராம் குரூப். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம டைமிங் கேண்டிலாக இருக்கட்டும், நாம் கொடுக்குற நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இன்ட்ரோடே லெவல்ஸ் எல்லாமே நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா கைண்ட்லி வாட்ச் எஸ்டர்டே வீடியோ அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருந்தோம். அந்த வீடியோலேயே 1 டே பிஃபோரே நம்ம இன்ட்ரோடே லெவல்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும் நம்மளுடைய டைமிங் கேண்டிலையுமே நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஈவன் வந்து பேங்க் நிஃப்டி வந்து நம்ம நம்பர்ஸை டச் ஆனாலும் கூட ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். இல்லை பாருங்கள், எந்த டைமில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 9:21 வந்து இந்த இடத்துல புல் பேக் ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம போட்டிருந்தோம். இந்த இடத்துல இருந்து நல்ல ஒரு ஃபால் வந்து இது வரைக்குமே நமக்கு வந்து கிடச்சிச்சு. இது மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். நாம் எடுக்கிற ஸ்டாக்காக இருக்கட்டும், நம்ம ஜைடஸ் லைஃப் வந்து எடுத்திருந்தோம். அது ஃப்ரம் 18 to 28 வரைக்குமே இன்றைக்கி போயிருந்தாங்க. நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து அதுலேயுமே நம்ம பார்த்தோம். பர்கர் பெண்டாக இருக்கட்டும், ஹேவல்ஸாக இருக்கட்டும், முத்தூட் ஃபினான்ஸ் வந்து நம்ம 1822 போட்டிருந்தோம். பட் இன்றைக்கி நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து முத்தூட் ஃபினான்ஸ்லையுமே நமக்கு கிடச்சிச்சு. ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து இது மாதிரி நம்ம வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸையுமே இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறதன் மூலமாக அவங்களையுமே நீங்கள் எவ்ரிடே ப்ராஃபிட்டபிளாக இருக்க வைக்க முடியும். இது எல்லாமே நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எந்த டைமில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம், இதெல்லாமே வந்து நம்மளோட FMCG செக்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம். பாருங்கள், 1 மினிட் டைம் படி FMCG செக்டார் வந்து எந்த அளவுக்கு ரேலி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் நமக்கு ஐடி செக்டார் வந்து எக்ஸாக்டான ஒரு செல் ஏரியா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டூலின் படி 1 மினிட்ல வந்து இந்த ஏரியா வந்து செல் ஏரியாவிலேருந்து நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. நாம் 1 டே பிஃபோரே நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கு வந்து என்ன ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னும் அந்த ஸ்டாக்ஸில் எது வந்து நம்ம இம்பார்ட்டண்டாக வாட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து எல்லோ கலர் பண்ணி ஹைலைட் பண்ணி நம்ம காட்டணும். பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதில் ஹிண்டால்கோ நம்ம கொடுத்துருந்தோம், அபாட் இந்தியா கொடுத்துருந்தோம், சிப்லா, இது எல்லாமே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி நாம் எடுக்கிற ப்ராஃபிட் என்ன ப்ராஃபிட் எடுத்துகிட்ருக்கோம், ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் லைவ் மார்க்கெட்டோட அப்டேட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட டே சார்ட்டு.
நாம் இந்த 16th ஆகஸ்ட் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. இந்த டேயோட ஹை அண்ட் லோ தான் மார்க் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே மார்க்கெட் இருக்கிற வரைக்குமே நமக்கு அப் ட்ரெண்ட் மட்டும்தான். நல்ல நோட் பண்ணிக்கோங்க, இந்த 16th ஆகஸ்ட் தான் நம்மளுடைய ட்ரெண்ட் டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு டேட். இதுக்கு மேலே மார்க்கெட் இருக்கிற வரைக்குமே நீங்கள் டவுன் ட்ரெண்ட் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். பட் இன்றைக்கும் நல்ல ஒரு புல் கேண்டில் வந்து போட்டிருக்காங்க. ஈவன் இதெல்லாமே இந்த நமக்கு ரிவர்ஸ் ஆகி இந்த லைன்லலாம் டச் ஆகும் பொழுது, அதாவது 16th ஆகஸ்டினுடைய ஹையில் வந்து கேண்டில் ஃபார்ம் ஆச்சு, டச் ஆச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக ஒரு ரிவர்சல் கிடைக்கும் பொழுது நீங்கள் பை ட்ரை பண்ணலாம். அது நல்ல லாங் போகிறதுக்கு. ஒன்ஸ் இந்த லோவை தாண்டி க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா இம்மீடியட்டாகனா இந்த லோ வரைக்குமே நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன் பிட்வீன் திஸ் ஒரு சைட்வே மார்க்கெட் தான். இந்த 16th ஆகஸ்டுடைய லோ உடைக்காத வரைக்குமே நீங்கள் மார்க்கெட்டில் வந்து டவுன் பார்க்க வேண்டாம். எந்தெந்த இடங்கள்லாம் உங்களுக்கு ஒரு புல் பேக்காக இருக்குதோ, அதாவது நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்தில் டச் ஆகுதோ, நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 24,563 இதை டச் ஆகும் பொழுது எல்லாமே ஒரு ரிவர்சல் கிடைக்கும் பொழுது நீங்கள் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நாளையுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100% ஆஃப் மொமெண்டம் வந்து கொடுக்குறது மாதிரியான ஒரு செட்டப்பில் வந்து இருக்காங்க நிஃப்டி. இதையுமே நோட் பண்ணிக்கோங்க. 100% ஆஃப் மொமெண்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் நம்மளுடைய இன்ட்ரோடே லெவல்ஸை வச்சும் டைமிங் கேண்டில் வச்சுமே நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்மளுடைய டூல் பேஸ் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 minute புல் பேக் ஏரியா வந்து மஸ்ட் ட்ரேட். நீங்கள் எவ்ரிடே வந்து ஒரு 5 லாட் இல்லை 10 லாட் வந்து நீங்கள் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 100% ஆஃப் மொமெண்டம் நடக்கிற டேட்டில் நீங்கள் கொஞ்சம் லாட் சைஸை நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். நார்மலாக நம்ம இப்போ 50% எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் அந்தந்த டேட்டில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இல்லை கம்மியான லாட்டை வந்து நீங்கள் ஒரு 10 லாட் நீங்கள் எவ்ரிடே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேட்டில் ஒரு 2 லாட் இல்லை 3 லாட் மட்டுமே போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா மேபி அது ரிவர்ஸ் ஆகும் பொழுது நமக்கு லாஸஸ் வந்து கம்மியாக இருக்கும். 100% மொமெண்டம் இருக்கிற டேட்டில் மட்டுமே நம்ம அதிகமான லாட்ஸ் வந்து போட்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் வித் மினிமம் ஸ்டாப் லாஸோட. இதில் 15 minutes டைம் ஃப்ரேம் படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டூலின் படி எக்ஸாக்டாக நமக்கு வந்து புல் பேக் கிடைச்ச ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த புல் பேக்கில் இருந்து இதான் புல் பேக் ஏரியா. ஒரு ஹேமர் கேண்டில் இந்த டச் ஆனதுலேருந்து ஸ்டில் இது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 578 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க வித்தின் 3 டேஸில். வித்தின் 3 டேஸ்லேயே வந்து நிஃப்டி வந்து இந்த புல் பேக்கில் நீங்கள் ஒரு கால் ஆப்ஷனோ இல்லை ஃபியூச்சரோ நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருந்துருக்கலாம் பேஸ்ட் ஆன் நம்மளுடைய டூலின் படி. இப்போ பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நம்ம நிஃப்டியில் சொன்ன மாதிரியே 16th ஆகஸ்ட் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி 18th ஜூனுமே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த 18th ஜூன் கேண்டிலும் இந்த 16th ஆகஸ்ட் கேண்டிலும் ஒரே பிளேஸில் வந்து வந்திருக்கும் பொழுது எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் நமக்கு நல்ல ஒரு ரேலி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம். அது மாதிரியே நம்ம இந்த 16th ஹை கேண்டிலுக்கு மேலேயே இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஈவன் தோ நமக்கு இந்த கேப் ஃபில்லிங் எல்லாமே நமக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அகெயின் கேப் ஃபில்லிங் அப்புறமாக சூப்பரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 51,957 இது எல்லாமே நீங்கள் உங்களுடைய சார்ட்டில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து முக்கியமான டீட்டெயில்ஸ் மட்டுமே நம்ம எவ்ரிடே சொல்லிட்டு இருக்கோம். இது மாதிரி எப்பெல்லாம் இந்த இடத்துல டச் ஆகுதோ அகெயின் எப்பெல்லாம் இந்த இடத்துல டச் ஆகுதோ அப்போல்லாம் நீங்கள் ஒரு ரிவர்சல் கேண்டில் வரும்பொழுது நீங்கள் அப் ரலி ட்ரை பண்ணலாம். அண்ட் இன் பிட்வீன் இந்த 16th கேண்டின்குள்ளே வந்துச்சு அப்படின்னா இது ஒரு சைடுவேயாக தான் இருக்கும். ஒன்ஸ் இந்த 16th ஆகஸ்ட்டை உடைக்கும் பொழுது மட்டுமே இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ஆக்டிவாக இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. நாளையுடைய மொமெண்டம் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100% ஆஃப் மொமெண்டம் வந்து நம்ம பேங்க் நிஃப்டிலுமே எதிர்பார்க்கலாம். கம்பேர் த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்காங்க. பட் பேங்க் நிஃப்டிக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷில் தான் இருக்கும். நாம் இப்போ 16th ஆகஸ்ட்டுக்கு மேலே இருக்கிற வரைக்குமே நாம் புல் சைடில் தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி 15 minutes படி நம்மளுடைய பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக செல் போட்ட கேண்டில் இந்த டைம்லேயே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். நம்மளுடைய மெம்பர்ஸ் குரூப்பாக இருக்கட்டும் நம்மளுடைய ஃப்ரீ டெலகிராம் குரூப்பாக இருக்கட்டும் இதில் நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். செல் போட்டு எப்போ அந்த லோ கட் ஆகலையோ இம்மீடியட்டாக நம்ம பை போக வேண்டிய பிளேஸ் இது. இந்த இடத்துல நம்ம இந்த நெக்ஸ்ட் கேண்டிலேருந்து பை போட்டு இதனோட 73 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் தி டே வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 273 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம். ஈவன் இது மாதிரியான ஒரு சைடுவே மார்க்கெட்டில் கூட நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான ஒரு சைடுவே மார்க்கெட்டில் கூட நீங்கள் 273 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம்.
பொறுமையாக நம்ம செல் கேண்டில் வரும்பொழுது இல்லை பை கேண்டிலுடைய லோ அதை ஹை கட் ஆகலை அப்படின்னா இம்மிடியேட்டாக நம்ம செல் போகணும், செல் கேண்டிலுடைய லோ கட் ஆகலை அப்படின்னா இம்மிடியேட்டாக நம்ம பை போக வேண்டும். இது மாதிரியான ரிவர்சல் ட்ரேட் எடுக்கும் பொழுது நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ நாளையோட இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன, ஸ்டாக் டு வாட்ச் என்ன, நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டார்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியோட நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ, அதாவது நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இந்த ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஈவன் இந்த ஸ்டாக்ஸில் வந்து எந்த ஸ்டாக்ஸை வந்து நாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து அப்டேட் பண்ணுவோம். அதை பேஸாக வச்சு கூட நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். நீங்கள் நம்மளுடைய டூலை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 மினிட், அதாவது 1 மினிட் டைம் ஃப்ரேமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அந்த புல் பேக்கில் நீங்கள் ட்ரேட் எடுக்கும் பொழுது. மற்றும் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறீங்க, அதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாளைக்கு நாம் ஃபோக்கஸ் பண்ணுற செக்டார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நாம் ஃபோக்கஸ் பண்ணுற செக்டார்ஸ் அதாவது ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது ஹை பொட்டன்ஷியல் செக்டார்ஸ். எனர்ஜி செக்டார், பிஎஸ்சி செக்டார் அண்ட் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் செக்டார் எல்லாமே நல்ல ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரேலி கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. இப்போ நீங்கள் இன்ட்ராடே ஸ்டாக்ஸை வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் இந்தந்த செக்டார்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸை மட்டுமே நீங்கள் எடுத்து அதில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டார்ஸ் வந்து இந்த 3 செக்டார்ஸுமே நீங்கள் உங்களுடைய ரேடாரில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.